தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த ஆண்டிலே இறுதி வாரத்திலே இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் நம்மை தப்புவிக்கிறார் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தேவன் நம்மை தப்புவிக்கிறார் என்ற தலைப்பு. இதற்கு ஆதார வசனம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே 3 விதமான தப்புவிக்கிறதை பற்றி ஒரே வசனத்தில் இருக்கிறத கவனிங்க. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இந்த ஒரு வசனத்திலே 3 விதமான தேவன் நம்மை பாதுகாக்கிறது, தப்புவிக்கிற விஷயத்தை இங்கே தேவ ஊழியக்காரன் நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்கிறான் அவன் அனுபவத்தை. முதலாவது தப்புவித்தார் என்பது கடந்த காலம், தப்புவிக்கிறார் என்பது நிகழ்காலம், தப்புவிப்பார் என்பது எதிர்காலம், வருங்காலம். இந்த 3 காலங்களில் தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை ஒரே வசனத்தில் விளக்கி சொல்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது தப்புவித்தார், அதாவது முன்னாடி நடந்ததை சாட்சியாக சொல்கிறான். ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய வர்றதை அவன் ஊழிய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் பொதுவாக விசுவாசியாக இருக்கும்போது, அதாவது நியாயப்பிரமாணத்தில் விசுவாசியாக இருக்கும்போது, பழைய ஏற்பாட்டுக்காரனாக இருக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருந்தான். மனைவியோட குடும்பத்தோடு அவன் நல்ல ஒரு பட்டத்தோட பதவியோட ஒரு நல்ல கெப்பாசிட்டியாக அதிகாரியாக நல்லா தான் இருந்தான். என்னைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, ஊழியத்துக்கு அழைச்சாரோ, அன்னையிலிருந்து யூதராலய பாடுகள், புறஜாதியாலய பாடுகள், சுய ஜனங்களாலய பாடுகள், இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத காலத்திலே நம்ம இஷ்டப்படி நடந்தோம், வந்தோம், போனோம், நம்ம இஷ்டப்படி தின்னோம், சாப்பிட்டோம், வஞ்சோம், கெட்ட வார்த்தை வஞ்சோம், இஷ்டத்துக்கு பேசணும், நம்ம நினச்சதெல்லாம் அனுபவித்தோம். அது ஒரு ஜாலி மாதிரி, நல்லது மாதிரி தெரியும். ஆனால் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுப்பாடோட தேவ பிள்ளைகளாக இருக்கும்படி என்னைக்கு முடிவெடுத்து பரிசுத்தமாக வாழ என்னைக்கு நினைச்சோமோ, அன்றையிலிருந்து பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்களை தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இவை முழுவதும் தற்காலிக கொஞ்ச காலம் பாடுதான். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச காலம் பாடு. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதே கொஞ்ச காலம்தான். நித்தியத்தில் தேவனோடு வாழ்வது யுக யுகமாய் சொல்லவே முடியாது. அவ்வளவு காலம் ஆண்டவரோடு இருக்க போகிறோம். அவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்கணும்னா இப்போ கொஞ்ச காலத்துலையாவது நம்ம என்ன செய்யணும்? துன்பங்களை, பாடுகளை இந்த பூமியில் சகிச்சு தான் ஆகணும். பரலோகத்துக்கு போயிட்டா இந்த உலகத்துக்குரிய பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் அங்கே இல்லை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, பாடு இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி இருந்தால் 2 ஒன்று போல் தெரியும். நமக்கு அந்த வேற்றுமை வித்தியாசங்கள் தெரியாது. ஆகவே இந்த பூமியில் உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். அதை அவர் அனுபவித்தார். நாமளும் அந்த பூமியில் இருக்கிறதுனால நம்மளும் அனுபவிக்கிறோம். அவர் அனுபவித்ததுனால நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. ஆகவே
கப்பல் சேதத்தில் இருந்ததை இங்கே தப்புவித்தார் என்ற ஒரு குறிப்பை கப்பல் சேதத்தில் இருந்ததை இங்கே சொல்கிறான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவன் ரோமாபுரிக்கு கப்பலில் போய்கிட்டு இருக்கும்போது ரோம அரசாங்கம் கப்பலில் கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு, அதாவது குற்றவாளிகளை. அப்படி போகும்போது 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா பெரிய புயல் தாக்குது. இந்த நிஜாம் புயல் தாக்குனது, ஏகப்பட்ட மழை வந்து எவ்வளவோ சேதங்கள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் ஏகப்பட்ட உயிர் சேதங்கள், எவ்வளவோ பொருள் சேதங்கள், எவ்வளவோ இழப்புகள். இன்ன வரைக்கும் அந்த சுகம் நல்லா விடுதலை ஆகிட்டு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி இன்ற வரைக்கும் அதை வந்து நம்ம செய்ய முடியல, அதை சரி கட்ட முடியல. எவ்வளவோ உதவிகள் ஒத்தாசைகள் ஓரளவில் இருந்தாலும் முழுமையாக மக்களுக்கு திருப்தியை அடைய முடியாது. ஆகவே ஏகப்பட்ட சேதங்கள், அங்கே உயிர் சேதங்கள் தவிர எல்லா சேதங்களும் அந்த கப்பலுக்கு தாக்குது. அந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் பவுலுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த வசனங்களை படிங்க. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கு. இதோ உன்னோடு கூட எத்தனை பேர் யாத்திரை பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணியிருக்க, உன் நிமித்தம் அவங்கள தயவு பண்ணியிருக்கிறார். நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், சாட்சி சொல்லணும், உன்னை தப்புவிக்க போகிறேன், உன் நிமித்தம் உன்னோடு இருக்கிற அந்த கப்பலில் உள்ள எல்லாரையும் நான் தப்புவிப்பேன், நீ ஒன்றும் பயப்படாதேன்னு சொல்லி தூதன் சொல்லும்போது அவன் அதை திடப்படுத்தி, ஏன்பா இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு சொன்னார், தூதன் எனக்கு சொன்னா, அதனால் பயப்படாதீங்க, பொருள் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் இல்லை, உங்கள் தலையுள்ள ஒரு மயிராயுது கீழே விழாது, பயப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி தோத்திரம் பண்ணி, ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்கீங்க, அவங்களுக்கு முன்னாடியே தோத்திரம் பண்ணி ஒரு அப்பத்தை பெட்டு சாப்பிட்றான், எல்லாரும் திடம் கொள்கிறாங்க. அதுதான் இங்கே சாட்சியாக சொல்கிறான், கப்பல் சேதத்திலிருந்து தப்புவித்தார். நீங்கள் இந்த 2 கொரிந்தியர்லேயே 11ஆம் அதிகாரம் பாருங்க, 25. 2 கொரிந்தியர் 11:25 பாருங்க, இதைத்தான் சொல்கிறான். ஆ ஆ ஆ எத்தனை தடவை? 3 தடவை கப்பல் சேதத்தில் இருந்திருக்கான். அதனால் தப்பி பிழைக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் வந்து அந்த 3 விதமான சேதத்திலிருந்து தப்புவித்தார் என்ற ஒரு சாட்சி இங்கே சொல்கிறான். அல்லேலூயா. இங்கே 2 கொரிந்தியர் 1:10 சொல்லும்போது, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். மரணம் வரும்னு நிச்சயித்திருந்தோம் இருக்கு. அந்த அளவில் எல்லாரும் செத்துருவாங்க. அந்த அளவில் கப்பல் உடைஞ்சி போச்சுல, கப்பல் உடைஞ்சி அந்த கப்பல் துண்டுகளை வச்சு சிலர் நீச்சல் அடிக்கிறாங்க, சிலர் வந்து கரை சேர்ந்துட்டாங்க. இப்படி பல கப்பலை உடையணும்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. நம்முடைய பின் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் 31 வந்திருக்கோம். பின்னாடி திரும்ப பார்க்கும்போது எத்தனையோ நேரத்தில் நம்முடைய உடம்புல வியாதி பலவீனங்கள் தாக்கி மரண விளிம்பில் இன்றைக்கி செத்துருவோமா, உயிர் போயிடுமான்னு நினைக்கிற பயப்படுற அளவில் நமக்கு சேதங்கள் சிலருக்கு வந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் சிலர் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த வருஷம் கடைசி வாரம் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை என்ன செய்தார்? தப்புவித்தார் என்று தான் அர்த்தம். தப்புவித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக தப்புவிக்கிறார். இரண்டாவது பாயிண்ட். இரண்டாவது தேவன் தப்புவிக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க. தப்புவிக்கிறார். ஆ ம்
இங்கே பட்டணங்களை சொல்லி இந்த பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை இங்கே தீமித்தே என்ற ஊழியக்காரனுக்கு இங்கே சொல்லும்போது அந்த பட்டணங்களில் உண்டான துன்பங்கள் எனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் பாடுகள் நன்றாய் நீ அறிஞ்சிருக்கிற. எவ்வளவோ துன்பங்கள் பாருங்கள், எண்ணிக்கையே இல்லை. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் திராணிக்கு மேலே நம்மை சோதிக்க மாட்டார். 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்படிலாம் சொல்லணும். இன்றைக்கி உள்ளவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் இருக்கிறவங்க முழுவதும் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அது உண்மைதான், அது ஆவிக்குரிய வகை. ஆனால் வெளிப்படையான வகையில் அவங்களுக்கு என்ன உண்டு? துன்பம் படுவார்கள் போட்டிருக்கு, துன்பப்படுவார்கள். அதிக கூட்டம் ஒரு சபையில் வந்தால் நல்ல சபைன்னு நினைச்சிடாதீங்க. ஜனங்களை பிரியப்படுத்துகிற சபையாக இருக்கும். மூட பழக்க முட்டாத்தனமான காரியங்களை சொல்லி ஜனங்களை தேவன் பக்கம் தள்ளிவிடாமல் தன் பக்கம் இழுக்கிற, கூட்டத்தை சேர்க்கிற, ஜனங்களை பிரியப்படுத்துகிற, ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாக்குற மாதிரி, ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்குற மாதிரி பூசி மொழுகிற ஒரு சபையாக தான் இருக்குமே தவிர சத்திய சபையா உபதேச சபையா இருக்காது. அப்படி இருந்தால் அங்கே கூட்டம் இருக்காது. இயேசுவுக்கு 82 சீசர்கள் இருந்தாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தாருன்னே இருக்கு. 12, 70, 82. அந்த 82 சீசர்களில் 70 சீசர்கள் போயிட்டாங்க. இயேசுவை விட்டு பின்வாங்கிட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் கடினமான உபதேசமாக இருக்கு. யோவான் 6:60 இருக்கு. கடினமான உபதேசமாக இருக்கு, யார் இதை பின்பற்றுவார்கள்? படிங்க. அவருடைய சீசர்கள் வேற இல்லை, பொதுமக்களோ விசுவாசிகளோ கிடையாது. சீசர்கள் அநேகர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு, இது என்ன உபதேசம்? கடினமான உபதேசமா இருக்கு, யார் இதை கேட்க முடியும்? எவன்டா இதை கேட்டுக்கிட்டு இருப்பான்? கடின உபதேசமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். என்ன கடினம்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, என் ரத்தத்தை குடிங்க, என் மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னார்ல, அதுதான் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ராஜாவாயிருவாருன்னு நினச்சி வந்தவங்க அதில் யோவான் 6:60 6:15 விலகி போனார்னு போட்டிருக்கு. இயேசு ராஜாவாக விரும்பலை, விலகி போனார்னு போட்டிருக்கு. அதில் 24ஆம் வசனத்தில் அப்பத்துக்காக தேடி வந்தாங்கன்னு போட்டிருக்கு. நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு. அதில் மேலே 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நிறையா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது, நல்லா சாப்பிட்டு பழக்கம். 24ஆம் வசனத்தில் அப்பத்துக்காகவே தேடி வர்றாங்க. இயேசு சொல்கிறாரு, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் என்னை தேடுறீங்க. 27ஆம் வசனத்தை சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கு கூறிய காரியங்களை தேடுங்க, அந்த போஜனத்தை தான் மனசுகுமாரன் கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்காரு. அவரை தேவனே முத்திரை குத்திருக்காரு, அதுக்கு தான் தேடுங்கன்னு சொல்லி, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக தேடாதீங்கன்னு சொல்லி அங்கே புத்தி சொன்னார். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விளங்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் 60ஆம் வசனத்தில் சொன்னாங்க, இது கடின உபதேசமாக இருக்குது, யார் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு? ஒரு குத்து நடனம், ஒரு ரிக்கார்ட் டான்ஸு, ஒரு நடன புயல், ஒரு நல்ல கவர்ச்சிகரமான ஒரு வசனங்கள் இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறாரு? மாம்சத்தை சாப்பிடுங்க, ரத்தத்தை குடிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சகிக்க முடியாதுடான்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. இயேசு விளக்கங்கள்லாம் சொல்கிறாரு. போக நினச்சவனுக்கு எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் நிற்க மாட்டான். நினச்சிக்கங்க. ஒரு சபையை விட்டு நிற்கணும்,
சத்தியை விட்டு போகணும், உபதேசத்தை விட்டு போகணும்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னு வைங்க, எவ்வளவு விளக்கங்கள் சொன்னாலும் நிற்க மாட்டான். அதில் 66 போட்டிருக்கு, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. பின்வாங்கி போயிட்டாங்க அநேகர், அதான் 70 பேர்னு சொல்கிறேன். அந்த 12 பார்த்து சொல்கிறாரு 70 பேர் போயிட்டாங்க. 12 67 வசனத்தில் 12 நோக்கி நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த பேதுரு என்ன சொல்கிறான், 12 என்ன சொல்கிறான், சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம்பா கேள்வி கேட்குறான். ஏன் அனாதியா, அப்பா அம்மா இல்லையா, ஏன் மனைவி இல்லையா, தொழில் இல்லையா, மீன் பிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன், நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன். அவன் சொல்கிறான், நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் படிங்க, அதில் இல்லை அந்த தொடர்ச்சியை படிங்க. உம்மிடத்தில் இருக்கிறது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் 1 விசுவாசித்து, 2வது அறிந்து, 3வது இருக்கிறோம் என்பது முக்கியம். அல்லேலூயா. விசுவாசிப்பது அறிந்து கொள்வதை விட இருப்பது முக்கியம். இருந்தால் இந்த 2 வந்துடும். அந்த 2 வந்தும் இருக்கிறேன்னு சொல்கிற இடத்துல அவன் இல்லாவிட்டால் இந்த 2 போயிடும். அதான் முடிவு வரைந்த நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படுவான்னு இயேசு அதுக்காக தான் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை எவ்வளவோ வந்தாலும் இங்கே பவுல் சொல்கிறான், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அந்த திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. ஒரு 2 தீமோத்தேயு 3:11 நன்றாய் அறிந்திருக்கிறாய். 1 2 இல்லை, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்று கர்த்தர் என்ன செய்தார். அதுவே நமக்கு தொழிலாக, அதுவே வாழ்க்கையாக மாறாது. அதை புரிஞ்சுக்கங்க. இப்படித்தாண்டா நீ கடைசி வரைக்கும் இருக்கணும்னு விட மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்கவே விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம பலத்தின்படி, நம்ம தகுதிக்கு தக்கபடி ஒரு பரீட்சை வைக்கிறாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற பரீட்சை தான் வைக்க முடியும். காலேஜில் வைக்கிற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வைக்க முடியுமா பரீட்சை? அவங்களுக்கு மெச்சூரிட்டி தக்கபடி, அறிவுக்கு தக்கபடி, திறமைக்கு தக்கபடி தான் பரீட்சை வைக்கிறான் உலகத்தான். தேவன் அப்படித்தான். அல்லேலூயா. ஆமாம், மனசருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியரில் 10:13 அருமையாக இதே பவுல் தான் சொல்கிறான். எவ்வளவோ துன்பங்களை சகிச்சேன்னு சொல்கிறான். அவ்வளோ துன்பங்கள் அவன் வாழ்க்கையில் ஊழியத்தில் இருக்க போய்த்தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவில் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதா, துன்பம் வருகிறதா, தாங்க முடியாத கஷ்டம் வருதா, அநேகருக்கு ஆறுதல் சொல்ல போகிறீங்கன்னு அர்த்தம். அநேகரை பலப்படுத்த போகிறீங்க, அநேகருக்கு புத்தி சொல்ல போகிறீங்க, அநேகருக்கு விசுவாச தாயா தகப்பனா விளங்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து குமாரனாக இருந்து பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எதையும் சாதிக்கலை. நம்மை போல மனிதனாகி 33 வருஷம் இந்த பூமியில் எல்லா விதமான பாடுகளை பட்டார். எபிரேயர் 2:18 பாருங்கள். எபிரேயர் 2:18 பாருங்கள். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டு, அப்படின்னா சோதனையை அவரே எடுத்துக்கிட்டார். யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசுவை தேடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் இயேசுன்னு சொன்னார். அவரே தான் ஒப்பு கொடுக்குறாரு.
பரலோகத்தை விட்டு அவர் வந்திருக்க அப்படின்னா அவசியம் இல்லையே. சந்தோஷமாக பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று மாம்சீகத்தில் ஒரு சின்ன ஒரு டவுட் மாதிரி ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் பண்ணாலும் உடனே ஒப்பு கொடுக்குறாரு. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆனால் பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார்னு போட்டிருக்கு. நொறுக்குன்னு நொறுக்கி சிலுவையில் பிழிஞ்சு துடித்து அகோரமான மரணத்தை அவர் ஏற்ற அளவில் கொடூரமாக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டது காரணம் உலகத்தின் பாவங்களெல்லாம் போக்குவதற்கு, உலகத்தில் உள்ள சாபங்கள்லாம் போக்குவதற்கு, எல்லாருடைய அக்கிரமங்களை நீக்குவதற்காக, எல்லாரும் பரலோகத்துக்கு வர்றதுக்காக ஒரு ஆடு பலியிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு சந்தோஷமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சகித்தார். அதனால் அவர் உலக இரட்சகரானார், தேவனுக்கு சமமானார், தேவன் பக்கத்திலேயே உட்கார்ற அளவில் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் சோதனைகள் இந்த ஆண்டில் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் இந்த ஆண்டு 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மேடுகள் பள்ளங்களை கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? தப்புவித்தார். இன்னைக்கு தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது தப்புவிப்பார். மூன்றாவது பாயிண்ட் தப்புவிப்பார். அதிலேயே 2 தீமோத்தேயுவிலே 4ஆம் அதிகாரத்திலே சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிச்சார்னு சொல்கிறார். 16 18 வரை படிங்க. ஊழியம் செய்ய வரும்போது, சாட்சி சொல்ல வரும்போது ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யலை. இந்த பாருங்க, விசுவாசிங்க தான், சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான், ரொம்ப வேண்டியவங்க தான், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரங்களில் உங்களை எல்லாரும் கைவிடுவார்கள். ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப மலை மாதிரி உன்னை நினைச்சிருந்தேன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்கல்ல. விஜயகாந்த் செத்த போது எல்லாம் இமையும் சரிந்ததுன்னு எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் மலை மாதிரி நினச்சிருக்கிறேன். ஐயா உங்களை தான் நம்பியிருக்கேன், எல்லாரும் கைவிடுவார்கள். இப்படி நம்புனா அவங்க கைவிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவே கைவிடப்பட்டார். மூச்சுக்கு 1000 தடவை பிதா 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 பிதானே சொல்லியிருந்தவர் கடைசியில் சிலுவையில் முக்கியமான கட்டத்தில் தேவன் அவரை கைவிட்டுட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்டு துடியாய் துடிச்சார். கைவிட்டார். குமாரண்டு பார்க்கல. அப்படி கைவிடப்பட்டாலும் ஏன் ஆத்துமாவை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செத்தாரியா இயேசு. அவன் இவ்வளவு இருந்து அவரை கைவிட்டார். அவர் என்னடா தெய்வம், இதோட போதும், இந்த சாமியே போதும், கடவுளே போதும்னு நம்மளை மாதிரி நினைக்கல. நீங்கள் என்னை கைவிட்டாலும் நான் ஏன் ஆத்துமாவை உம்மோட தாயா ஒப்பு கொடுப்பேன். மிகுந்த சத்தம் போட்டு சொல்லி ஜீவனை கொடுத்தார். அதனால தான் அந்த தேவனாலே இவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், இன்னும் உயிரோட இருக்கிறார். அந்த பாயிண்ட் தான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுல் சொல்றான், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நம்புனவங்க எல்லாம் என்னைய மோசம் போயிட்டாங்க. தயவு செய்து அவங்கள திட்டாதீங்க. தேவன் அவங்கள உங்களுக்கு உதவி செய்யாதபடி அவங்கள நீ அவங்கள நம்பினதுனால அவங்கள உதவி செய்யாதபடி அவங்கள இழுத்துக்கிட்டார் அவர். ஏன்னா நீ கர்த்தரை நம்பலை. நீ நம்புறது யாரு? மனுஷனை நம்புற, டாக்டரை நம்புற, வக்கீலை நம்புற, போலீஸை நம்புற, உன் சகோதரை நம்புற, உன் பாஸ்டரை நம்புற. தயவு செய்து இந்த எண்ணங்களெல்லாம் இந்த ஆண்டோட முடிச்சிருங்க. 2024 கர்த்தரையே நம்பி வாழு. அவரை மட்டும் பிடிச்சிக்க.
அவரே உன்னை கைவிடக்கூடிய அளவு மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் நீ அவரை விட்டு விலகாத. அவர் கைவிட மாட்டார். அந்த மாதிரி தெரியும், கைவிட மாட்டார். ஏன் அப்படி கைவிட்டார்னு சொல்லும் போது சங்கீதம் 22 தீர்க்க தரிசனம் இருக்குது, நிறைவேற வேண்டியதாக இருக்குது. அதுக்காக முழு மக்களுடைய சார்பில் இவர் நம்ம சார்பாக நின்று அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாரே தவிர வேற அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் முழுவதும் எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் போகிறார்னு சொல்ல அடிக்கடி. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தாயின் வயிற்றிலே உருவாகும் என்பதாகவே நம்மை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், நம்மை இன்னென்ன நேரத்தில் இப்படி இருக்க போகிறான், இப்படி வாழ போகிறான், இப்படி செய்ய போகிறான் எழுதி வச்சிருக்கிறார். தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மை குறித்து வச்சு அந்த அடிப்படையிலே தான் நடத்துவார். அல்லேலூயா. விருப்பமில்லாத இடத்துக்கு நம்மை அனுப்புவார். நமக்கு விருப்பமே இருக்காது, அந்த இடத்துக்கு தான் போக சொல்லுவார். நமக்கு ரொம்ப ஆசைப்படுவோம், அங்கே இருக்க முடியாது. நம்ம தேவ திட்டம் அது. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த வசனத்தை தொடர்ச்சியாக படிங்க. அவங்க மேலே அந்த குற்றத்தை நான் சுமத்த மாட்டேன். நம்ம வயிறோம், அவன் என்னை துரோகி, நம்பிக்கை நம்பி இருந்தேன், இப்போ விட்டுட்டான், துரோகி, அவன் என்னை கை விட்டுட்டான், எனக்கு தீங்கு செஞ்சான், நம்ம வயிறோம், குறை சொல்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நன்றி கட்ட துரோகின்னு சொல்கிறோம். ஆனால் பவுல் ஒரு மெச்சூரிட்டிக்காரனாக இருக்கிறதுனால அவர்கள் மேல் இந்த குற்றம் சுமராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறான்? அந்த பாயிண்ட்டை தான் அவங்க செஞ்சுருந்தா கர்த்தர் துணையாக நிற்கிறது தெரியாது. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த சிங்கம் 2 வகையான சிங்கம் இருக்கு. ஒரிஜினல் சிங்கம் இயேசு கிறிஸ்து தான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, யூத ராஜசிங்கம்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே என்ன போட்டிருக்கு? ராஜசிங்கம் போல என்று இல்லை, சிங்கம் தான் அவர். ஆனால் சாத்தான் சிங்கத்தை போல வேஷம் போடுவான், இயேசுவை போல வேஷம் போடுவான். அதான் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு வருவாங்கன்னு சொல்லி இயேசு சொன்னது காரணம் அந்த இதுதான். சிங்கத்தை போல, சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி. 1 பேதுரு 5:8 போட்டிருக்கு. 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்கிறான், நீங்கள் தெளிந்த புத்தியாருங்க, ரொம்ப வெளிப்பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கான். சிங்கம்னு போட்டிருக்கா, சிங்கம் போலன்னு இருக்கா? சிங்கம் கிடையாது, சிங்கம் போல, இயேசுவை போல நடிப்பான். வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியை போல. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் இன்றைக்கி வேஷம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி சில ஆளுங்க பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்க பீடத்திலேயே சிங்கம் படம் போட்டிருக்காயா. சிங்கம் படம் ஒரு பெரிய ஆணு கர்ச்சிக்கிற மாதிரி சிங்கம் படம் போட்டிருக்கான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை, பெரிய சிங்க வாய் பிளந்த மாதிரி போட்டு பிரசங்கம் பண்ணுறாயா. சில கட்சி தலைவர்கள் பார்த்துருக்கேன், இங்கிட்டு சிங்காசனத்தில் இங்கிட்டு ஒரு சிங்கம், இங்கிட்டு ஒரு சிங்கம் உட்கார்ற மாதிரி. ஊழியக்காரன் போட ஆரம்பிச்சிட்டான். ஆகவே அவன் யூத ராஜசிங்கத்தை போடுறானா, இல்லை வேறு ஒரு சிங்கத்தை போடுறானா, இல்லை சிங்கம் மாதிரி உள்ள பிசாசியை வச்சுருக்கானான்னு தெரியல. அவன் சுவிசேஷம் முழுவதும் வேறொரு சுவிசேஷமாக இருக்கு. அவன் ஆவி முழுவதும் வேறொரு ஆவியில் இருக்கான். அவன் சொல்கிற இயேசு வேறொரு இயேசுவாக இருக்கான். வேறொரு இயேசு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, சுவிசேஷங்களில் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவர் ஒரிஜினல் இயேசு.
இப்போ பேசினார். இப்போ தான் இயேசு சொன்னார், இந்த மாதிரி டிவி ஆரம்பிக்க சொன்னார், இந்த மாதிரி காலேஜ் கட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கட்ட சொன்னார், இந்த மாதிரி இப்படி அடிக்கடி சொன்னார், இப்படி நான் யோசித்தேன், இப்படி பேசினா அடிக்கடி கரண்டில் பேசிக்கிட்டே இருக்காருன்னா இந்த இயேசு கண்டிப்பாக இருக்காது. இந்த இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார். சொன்னதுக்கு மாற்றி பேசுகிறவர் அல்ல இயேசு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இயேசு சொன்னார்னு ஒவ்வொரு வருஷமும் ஜோதியம் சொல்கிறான், குறி சொல்கிறான், தீர்க்க தரிசனம் பேரில் நடக்கிறதே இல்லை, நடந்ததே இல்லை. உடனே அவன் பல்ட்டி அடிக்கிறான். விசுவாசத்தில் சொன்னேன், அது நடந்தாலும் நடக்கும், நடக்காவிட்டாலும் நடக்காமையும் போகும். அதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நடந்துருச்சு நடக்கலைன்னா அதை நீங்கள் தப்பாக அடுத்து அப்படி பல்ட்டி அடிக்கிறான். நிச்சயமாக இயேசு பேசியிருந்தா அப்படி இருக்குமா? இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் ஏற்கனவே பேசிட்டார். இன்றைக்கி நடக்குது யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, நோவா காலத்தில் மாதிரி தண்ணி அழிவு நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அவர் சொன்னது நடக்குது. அதான் ஒரிஜினல் இயேசு. வேறொரு இயேசு சொல்கிறதெல்லாம் நடக்காது. வேறொரு இயேசு என்னென்ன இயேசு சொன்னார்னு இன்றைக்கி அவன் ஊழியக்காரன் சொல்கிறானோ, பிசாசு ஊழியக்காரன், ஒன்றுமே நடக்காது. அது வேறொரு இயேசு, ஒரிஜினல் இயேசு கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஒன்றும் பொய்யா இருக்கணும், நிஜமாகவே இயேசு சொன்னார்னு அவன் சொன்னான்னா வேறொரு இயேசாக இருக்கணும். வேறொரு இயேசுவை உங்கள் வீட்டில் இருந்து அகற்றுங்க. வேறொரு இயேசுன்னு சொல்லி படம் வச்சுருக்கான். நீங்கள் எத்தனையோ நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் நடிக்கிற மாதிரி இயேசுவை காட்டுறான், படத்தையே வச்சுருக்கான். இயேசு மாதிரி ஒரு படம், உண்மையிலே அது இயேசா? குதிரையில் வர்ற மாதிரி இயேசுவா? அது ஒரிஜினல் இயேசுவா? இன்றைக்கி படத்தில் உள்ளது முழுவதும் ஒரிஜினல் இயேசுவான்னு கேட்குறேன். எல்லாம் சிவகாசியில் வரைகிறது தானே, இல்லை வெளிநாட்டில் வரைகிறது தானே. ஒரு நடிகருடைய படம் தானே இன்றைக்கி இருக்குது. இப்போ கருணாமூர்த்தியில் ஒரு நடிகர் நடிச்சிருக்கான் இயேசு மாதிரி, ஜீசஸில் ஒரு நடிகர் நடிச்சிருக்கான் இயேசு மாதிரி. அது மாதிரி இப்போ இங்கிலீஷு ஆங்கில படத்தில் இயேசுவை போல் நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நடிப்பு முடிஞ்ச உடனே கடைசியில் அவன் என்ன செய்வான், அங்கிட்டு குத்து நடனம் ஆடிக்கிட்டு இருப்பான் அதே நடிகன். அவனை இயேசுன்னு சொல்லி எப்படிடா போட்டா வச்சு கும்பிட முடியும்? திருவடியாடலில் சிவாஜியும் சாவித்திரியும் சிவன் மாதிரியே போட்டு இன்றைக்கி எத்தனையோ படங்களை வச்சு இன்றைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். சிவன் பார்வதின்னு திருவடியாடலில். அதுக்கு பிறகு அவன் என்னென்ன நடனம் ஆடினா, என்னென்ன படம் நடித்தான், என்னென்ன ஆடினான்னு யாருக்கு தெரியும்? எத்தனை நடிகர்களை தெய்வமாக வச்சு கும்பிடக்கூடிய அவல நிலைமை நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நம்ம இந்தியா மக்களை போல் ஒரு பேதம் உள்ளவங்க உலகத்திலே இல்லை. ஆகவே வேறொரு இயேசுவை அகற்றுங்க, வேறொரு கள்ள தீர்க்க தரிசனங்களை அகற்றுங்க. சிங்கத்தை போல உள்ள சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதில் போட்டிருக்கு, அதில் ஒன்று பேதுரு 5:7 போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருங்க, அவர் உங்களை தப்புவிப்பார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. திரும்ப தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா கடைசியில் 18 போட்டிருக்கு, கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா. காப்பாற்றுவார் என்பது இனிமேல உள்ள காரியம். இங்கே தப்புவிப்பார் என்பது இனிமேல் உள்ள காரியம். அதனால 2024 எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தான் அநேகர் குறி கேட்குறாங்க, ஜோதிடம் பார்க்குறாங்க, சோசியக்காரங்க இந்த வருஷம் என்னன்னு கணிக்க ஆசைப்படுறாங்க, சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த பழக்கத்தை உடைய மக்கள் கிறிஸ்தவ பேரில் இருக்கிறதுனால இங்கேயும் குறி சொல்கிற மாதிரி சோசியம் சொல்கிற மாதிரி சொல்ல ஊழியர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரேஷன் கார்டை ஒருத்தன் வச்சுக்கிட்டு சொன்னானா, இத்தனா நம்பர் வீடு உங்கள் வீடு, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. உங்கள் அப்பா பேர் என்னது, கரெக்டாக சொல்லிட்டீங்களே.
உங்கள் அம்மா பேர் என்னது, இத்தனை பிள்ளைங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. கடைசியில் அவன் ரேஷன் கார்டு காமிச்சான். அந்த மாதிரி அந்த மாதிரி இன்னைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் ஜோசியக்காரன் கூட தோற்றுருவான். இந்த வருஷத்திலே மழை பெய்யும், இந்த வருஷத்திலே யுத்தங்கள், எங்கேயாவது ஒரு நாட்டில் யுத்தங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் இந்த வருஷத்திலே நடக்கும். நடக்காதா? இதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். முத புரிஞ்சுக்கங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:7 படிங்க. 22:7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள என்ன வசனம்? வசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் தாயா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசனம், இதான் தீர்க்க தரிசனம். இதை கை கொள்றவன் தான் பாக்கியவான். எவனோ வாயிலிருந்து ஜோசிக்கார மாதிரி குறி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததானா அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது என்னது? கள்ள தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பிட்டாங்கன்னு அன்னைக்கே இயேசு சொன்னார். பேதுருவும் சொன்னான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அதே போல உங்களுக்குள்ளும். யாராவது இதை சொல்றாங்களா? உங்களுக்குள்ளே கள்ள போதல் இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு அடையாளம் காட்டுறாங்களா? இன்னைக்கு நான் பாராட்டுறேன், சில யூடியூப்ல படமே போடுறாங்க, போட்டாவே போடுறாங்க. அவங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். தைரியமாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேர கடைசி காலம் ஆயிடுச்சு, பூசி மூழ்கிட்டுலாம் இருக்க முடியாது. அங்கே பேதுரு சொல்கிறான், உங்களுக்குள்ளே கள்ள போதல் இருப்பாங்க, அதாவது கெட்டு போகிறதுக்கு ஏதுவான வேத பொருட்களை இதே வசனத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் புரட்டுவாங்க, தந்திரமாக நுழைய பண்ணுவாங்க. கிரயத்து கொண்ட ஆண்டவரை என்ன செய்வாங்க? அவரை மறுதளிப்பாங்க. தங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிடுவாங்க அவங்க. அப்புறம் அவங்களுக்கு அவங்களே வினைய வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அவர்களுடைய கெட்ட நடவடிக்கைகளை கொஞ்சமா அநேகரா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ற பேரில் புது வருஷம் தீர்க்கதரிசனம் பேரில் ஒருத்தன் கூட்டம் நடத்துகிறான்னா அங்கே இருக்கிறது கொஞ்சமா அநேகரா? இங்கே போட்டிருக்கு அநேகர். அதனால் கூட்டத்தை பார்த்து கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி கூட்டத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்காத. சினிமாக்காரனை கொடுத்தா கூட்டம் கூடுது. இந்த விஜயகாந்த் இறந்தார், அடே எங்கள் அப்பா இவ்வளோ கூட்டத்தை நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ கூட்டம் சென்னையே திணற மாதிரி கூட்டம் வந்துருச்சு. அதனால பரிசுத்தவானா, பரலோகம் போவானா, தேவ மனுஷனா, இயேசு கிறிஸ்து அவதாரமாண்டு நம்ம சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் இவ்வளோ கூட்டம் கூடிச்சா? இயேசு மரணத்தில் இத்தனை கூட்டம் கூடிச்சா அடக்கத்திற்கு? சொல்லுங்க. ஏதோ அவங்க அம்மா சொந்தக்காரங்க ஒரு 5-6 பொம்பளைங்க பாவம். அங்கே சீசர்கள் கூட வர ஒளிஞ்சிட்டாங்கன்னு இருக்கு. அவ்வளவு அனாதியாய் மகாகவி பாரதியார்னு சொல்கிறோம், யானை மிதிச்சு செத்துட்டாரா. அவங்க சொந்தக்காரங்களே அங்கே அடக்கத்துக்கு போகலை. ஏன்னா ஒரு புரட்சி கருத்துக்களை சொன்னதுனால மக்கள் அவங்க சொந்தக்காரங்களே ஆதரவு கிடையாது. ஆனால் இன்னைக்கு முழுவதும் எல்லாம் கொண்டாடுறான் மகாகவி பாரதியார் புரட்சி. அன்னைக்கு தெரியாது. அதனால அநேகர் இன்றைக்கு கள்ள ஊழியர்களை பின்பற்றுகிறார்கள். அதனால கள்ள ஊழியர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, உங்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு கவலைப்படாதீங்க. உங்களை பின்பற்றுறதுக்கு அநேக ஜனங்கள் உண்டு, அநேக கூட்டம் உங்களுக்கு நிறையா இருக்கா. எங்களுக்கு தான் ஆள் இல்லையே தவிர உங்களுக்கு மெஜாரிட்டி நீங்கள் தான். உங்களுக்கு தான் அதிக மக்கள், அதிக காசு உங்களுக்கு தான், அதிக பணம் உங்களுக்கு தான். இப்படி உள்ளதெல்லாம் சொல்கிறானேன்னு வருத்தப்படாதீங்க. எப்படி சொன்னாலும் முட்டா பையங்க உங்களை தான் பின்பற்றுவாங்க, உங்களை தான் தேடி வருவாங்க. அநேகர் வந்துடுவாங்க. விரிவான வழியில் போகிறதுனால, விசாலமான வழியில் நீ போகிறதுனால அந்த வழியில் போகிறவர்கள் அநேகர். அப்புறம்
அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அடையாளம், புறஜாதிகளுக்குள்ளே இன்னைக்கு சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது. என்ன அந்த மாதிரி சொன்னாரே நடக்கலையே, இயேசு சொன்னார்னு சொன்னாரே நடக்கலையே, ஏன் வந்து விபச்சாரம் செய்தவங்கெல்லாம் சென்னையில் விபச்சாரம் பண்ணவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க, அதனால தான் சென்னை அழிவு வந்துருச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த வாரத்திலேயே இங்கே திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அதை விட ஏகப்பட்ட வெள்ளம். இப்போ இது என்னடா சொல்லுவேன் நீ? ஏன் அங்கே வெளிப்படுத்தினவர் இங்கே வெளிப்படுத்தலையா உனக்கு? அது நடந்த பிறகு நீ சொல்கிற, அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னியா? வெள்ளம் வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா 2ஆம் தேதி மாநாடுன்னு சொல்லுவியா? இல்லை 9ஆம் தேதி மாநாடுன்னு சொல்லுவியா? உனக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. யதார்த்தவாதியா நீ நல்ல ஊழியக்காரனாக இருப்ப. ஃபில்டர் பண்ணி சொல்கிறது, இல்லாத கற்பனையாக சொல்கிறது, இயேசு சொல்கிறாருன்னு சொல்கிறது, கேமராவை போட்டு அழுத மாதிரி பாலா பண்ணி நல்லா கேமரா எடுக்கிறீங்களா எடுங்கன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறது. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றாங்க. சத்திய மார்க்கம் அவனால் தூஷிக்கப்படுது. மெயின் வந்து பொருளாசை. அங்கே போட்டிருக்க அந்த வசனம் படிங்க. பொருளாசை உடையவர்களாய். நல்ல வார்த்தைகள் கிட்ட பாருங்க. நான் யதார்த்தமாக பேசுகிறேன், எனக்கு ஆதரவு கிடையாது. அவன் பேசுறதெல்லாம் தந்திரமாக பேசுகிறான். தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை தங்களுக்கு பணத்துக்காக ஆதாயம் பண்ணி அந்த திட்டத்தில் உங்களை மெம்பராக சேர்க்குறான். தந்திரம். உங்கள் ஆத்துமாக்கள் இல்லை, உங்களை தான் சேர்க்குறான். இவ்வளோ ரூபா கட்டு, உன் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஜெபிக்காத, நீ எப்படியும் போ. உன் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆளை போட்டு ஜெபிக்கிறோம், இவ்வளோ ரூபாயை கட்டிடு. பொருளாசை. இத்தனை மெம்பர்ஷிப் இருக்குது, இத்தனை வியூஸ் வந்து எங்கள் வீடியோவில் யூடியூப்பில் இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதில் ஒரு பெருமை. இப்படி அநேகர் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். ஜாக்கிரதை. அதனால் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறதே வசனம்தான். அதில் நீங்கள் அதில் 1ஆம் அதிகாரம் 19 படிங்க. அதுலேயே நீங்கள் எடுத்த பகுதியிலேயே என்னது? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நீங்கள் எங்கிட்டோ போய் தேடாதீங்க. அவன் சொல்கிறான், அவன் வாயில், அவன் என்ன பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, அவன் நம்மக்கிட்ட வசனத்தில் இருக்கு தீர்க்க தரிசனம். பொழுது விடுத்து வெடி வெள்ளி உங்கள் இருதயங்களே உதிக்கும் அளவும் இருள் உள்ள இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருக்கிறது நலமாக இருக்கும். கவனிக்காவிட்டால் மோசமாக இருக்கும். அவ்வளோதான். கவனித்தா உனக்கு அதுதான் தீர்க்க தரிசனம். நல்லா தெரிஞ்சுக்க. அதுலேயே கீழே 20ஆம் வசனம் படிங்க. எந்த தீர்க்க தரிசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமானாலும் என்ன இல்லை, சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தீர்க்க தரிசனமானது எந்த காலத்திலேயாவது மனுஷனுடைய சித்தத்தினாலே, இது நல்லா புரிஞ்சுக்குங்க, மனுஷனுடைய சித்தத்திலே தீர்க்க தரிசனம் கிடையாது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்களா பேசுவார்களா? பேசினார்கள்னா அர்த்தம் என்ன? ஏற்கனவே பேசிட்டாங்க. ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்கிறான் பேசுவார்கள்னு மாத்துறான். ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசியான், அவன் மூலமாக கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரான், அவன் மாற்றி பேசுகிறான். அதான் தந்திரமான வசனங்களே அங்கே புகுத்துறாங்க. அதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் புரிஞ்சு சொல்கிறேன்னா அந்த தந்திரத்தை புரிஞ்சிருக்க போய் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏவாள் தந்திரத்தை அறியாதனால தான் வஞ்சிக்கப்பட்டா. அதனால பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல வேண்டு பவுல் விசுவாசிகளை எச்சரிக்கிறான். வசனத்தை தான் சொல்லுவான், தந்திரமாக சொல்லுவான், தந்திரமாக புகுத்துவான். அதனால நல்லா கவனிங்க. அநேகர் இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு இறையவார்கள், பலியாவார்கள். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதனால சிங்கம் மாதிரி உள்ளதை சிங்கமாக நினைக்காதீங்க.
சிங்கத்தை போலவே தவிர சிங்கம் அல்ல. சங்கீதா 91:13 சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பு மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். அல்லேலூயா. அது சிங்கம் அல்ல, வலு சர்ப்பம். இங்கே போட்டு வலு சர்ப்பம், அது சிங்கம் இல்லை. சிங்கத்தை போல, சிங்கம்னா கடிக்கும், இங்கே விழுங்கும்னு போட்டிருக்கு. 1 பேதுரு 5:8 சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று. சிங்கம் விழுங்குமா கடிக்குமா? சிங்கம் கடிக்கும். விழுங்குறது எது? பாம்பு. வலு சர்ப்பம் தான் விழுங்கும். இந்த பாம்பு சிங்கத்தை போல சுத்துறான், இயேசுவை போல நடிக்கிறான், இயேசுவை போல தீர்க்க தரிசனம் பேசுறான். ஆகவே சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்றான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சிங்கங்கள், சிங்கத்தை போல அநேக வலு சர்ப்பங்கள் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்களாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு அநேகர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கே பவுல் சொல்கிறான், நான் தப்புவிக்கப்பட்டேன், அதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களே இந்த கள்ளத்திற்கதிலிருந்து ரட்சிக்கப்படுங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. ஒரிஜினல் சிங்கத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கொங்கு நாட்டு சிங்கம்னு ஒருத்தன் ஒரு ஊழியக்காரனை சொல்கிறான், அவங்க பாராட்டுறான், அவனும் அதை ஏற்றுக்கிறான். ஒரிஜினல் சிங்கம் இயேசு தான். வெளிப்படுத்தல் 5 யூத ராஜ சிங்கம் அவரே. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் இயேசு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நமக்கு பழிச்சுக்கிட்டே இருக்கு. பேசினார்கள் என்பது ஏற்கனவே பேசுனது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இப்போ கரண்டில் பேசுவார்கள் சொல்கிறது வேறொரு இயேசு, வேறொரு, அது கள்ள தீர்க்க தரிசனம். இது புரிஞ்சுக்க. ஆகவே நான் இந்த சத்தியங்களை திரும்ப சொல்லி முடிக்க போகிறேன். திரும்ப நீங்கள் 2 கொரிந்தியர் 1:10 வாங்க. நான் முடிக்க போகிறேன் செய்தியை. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 2023 ஆரம்பத்திலே தப்புவித்தார். இன்ன வரைக்கும் 31 டிசம்பர் 31 வரைக்கும் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கார். 2024 தப்புவிப்பார். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் நான் சோசியம் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் போய் நான் குறி கேட்க வேண்டியதில்லை, எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு நான் நினைக்க வேண்டியதில்லை. அன்னைக்கே ஆண்டவர் சொல்லிட்டார் பவுல் மூலமாக, தப்புவிப்பார். அல்லேலூயா. இன்னும் தப்புவிப்பார். இன்னும் இது வரைக்கும் தப்புவிச்சவர் அடுத்த 2024 எங்கனை தப்புவிப்பார், நடத்துவார் என்று அவரை நம்பியிருக்கிறேன். எவரை? மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் நாசியில சுவாசம் உள்ள மனுஷன். கிறிஸ்துமஸுக்கு வர்றேன் பாஸ்டர், கிறிஸ்துமஸுக்கு வர்றேன் பாஸ்டர்னு சொல்லி யாரும் வரல. எத்தனையோ பேரை நான் சந்தித்தேன். என் பாப்பா அதை நம்பிருச்சு. இல்லை வர்றாருன்னு எங்கே வரல சொல்லுவாங்க, வருவாங்கன்னு வரமாட்டாங்க. இதான் மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறேன்னு சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ண அந்த நாளிகை நமக்கு சொல்லலையே தவிர அடையாளங்களை சொன்னார். அந்த அடையாளங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்குதுல்ல, யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், நாட்டுக்கு நாட்டு சண்டை, விரோதம், இந்த இஸ்ரேல் யுத்தம் எல்லாம் கரண்டில் இருக்கு. இப்போ நோவா காலத்தில் நடந்து அதுவும் வந்துருச்சு. இப்போ நோவா காலம் மாதிரி தண்ணியில் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் மிதந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் சென்னையில் சேதம். ஆனால் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொன்னார். நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு சொன்னவர் இப்போ நடந்துருச்சு. அடுத்து என்னது? லோத்தின் காலம் அக்கினியில் அழிய போகுது. அது எப்படி இன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அது நடக்கும். இயேசுவின் வார்த்தை பொய் சொல்லாது. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் பொய் சொல்லுவான், மனுஷன் பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாதவர். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறேன்.
அல்லேலூயா. ஊழியக்காரனை நம்பாதீங்க, உன் நண்பனை நம்பாதீங்க, உன் புருஷனையோ மனைவியோ நம்பாதீங்க, உன் பிள்ளைகளை கூட நம்பாதீங்க. முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துருவான் அல்லது அனாதையாக விரட்டி விட்டுருவான். கர்த்தரை நம்பு. எப்பயுமே முதிர் வயது வரைக்கும் அவனை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை மட்டும், கர்த்தரை மட்டும் இந்த புது வருஷத்தில் நம்புவோம். நம்பி கால் எடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.